நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது News21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News21 செய்திகளை பாருங்கள். அநாகரிகமாக பேசிய ஆசிரியரை கண்டித்து ஊர் பொதுமக்கள் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியின் முன்பு முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட இருந்த நிலையில் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதால் தற்காலிகமாக சாலை மறியல் கைவிடப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் தச்சம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் கடந்த 26ஆம் தேதி அன்று அடையாளம் தெரியாத பள்ளி மாணவர்கள் அப்பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த மாங்காய் மரத்தின் மரக்கன்று கிளையை உடைத்ததால் பள்ளியில் பணியாற்றும் சாமுவேல் ஜோசப் என்ற ஆசிரியர் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் அநாகரிகமாக பேசியதால் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. மற்றும் இதனை கண்டிக்கும் வகையில் தச்சம்பட்டு காவல் நிலையத்தில் ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஊர் பொதுமக்கள் புகார் மனு அளித்தனர். ஆசிரியர் உடனடியாக பணிமாற்றம் செய்ய கோரியும் அந்த பள்ளியின் முன்பு 200க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். அங்கு தகவல் அறிந்த தச்சம்பட்டு காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதனால் பொதுமக்கள் தற்காலிகமாக சாலை மறியலை கைவிட்டனர் மற்றும் உடனடியாக ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம் எங்களது பெரிதாக இருக்கும் என பொதுமக்கள் தெரிவித்தனர். ஆசிரியர் அநாகரிகமாக பேசியதால் பகுதியில் சிறிது பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது மற்றும் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் பரபரப்பு ஏற்படுத்தியது. எனவே ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஊர் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் எஸ்சி கம்யூனிட்டியைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இதனால் அடையாளம் தெரியாத மாணவர்கள் மரக்கன்று கிளையை உடைத்ததால் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது.